டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்ததும் அதே போல தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கே சந்திரசேகர ராவினுடைய மகளுமான கவிதா கைது செய்யப்பட்டார். அதாவது கடந்த மார்ச் மாதம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். முதலில் இந்த வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது, பின்னர் அமலாக்கத்துறையில் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த இரண்டு வழக்கிலும் சேர்த்து கவிதா கைது செய்யப்பட்டிருந்தார். தனக்கு ஜாமீன் கோரி அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அவர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவருக்கு ஜாமீன் எல்லாம் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதங்களை நிராகரித்த உச்சநீதிமன்றம் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது இந்த இரண்டு வழக்கிலும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை என இரண்டு வழக்கிலும் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. இதன் மூலம் அவர் சிறையிலிருந்து இன்றைய தினமே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.